ஓம் ஸ்ரீ ஜெய் சாரம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எனக்கு வாட்ஸ்அப்பால மெசேஜ் அனுப்பினவங்க எல்லாருக்கும். ஆனா எல்லாருக்குமே தெரியல, அந்த சித்தர் யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மேல இருந்தார் இல்லையா, அந்த சித்தரை நான் யூடியூப்ல பார்த்திருக்கேன். அவர் நல்ல ஆன்மீக சேனல்ல தான் அவருடைய இதை பார்த்திருக்கிறேன். ஆனா அவருடைய பேர் எனக்கு நினைவுல இல்லை. அவரை மாதிரி தான் இருந்துச்சுமா. இப்ப பாத்தீங்க இல்லையா, சிவலிங்கம் மேலேயும் அப்படியே வெள்ளையா தெரியுது, ஒரு மாதிரி முகில் மாதிரி தெரியுது. அதே போல பரமாத்மா தலைக்கு மேலேயும் அப்படித்தான் தெரிஞ்சுதுமா. நீங்களும் பார்த்திருப்பீங்க. பரமாத்மா கண்களை பாத்தீங்களாமா? அப்படியே அவர் அந்த கண்ணை பார்த்ததும் ரொம்ப அபூர்வமா அதிசயமா இருந்தது. எல்லாரும் அற்புதமா இருந்துச்சுமான்னு சொல்லி போட்டிருந்தீங்க. கிருஷ்ண பரமாத்மாவோட கண் அப்படியே தெரிஞ்சதா எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. அதனால நான் இந்த எபிசோட்ல அவர் கண்ணை வரைஞ்சு போடல. சரியாம்மா? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நான் எதுவுமே இல்லைம்மா. அதுல பாபா தான் அதுல காட்டியிருந்தார், பரமாத்மாவை கூப்பிட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தார். அதுல இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு சொன்னா, இது நடந்தது சனிக்கிழமை நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சுன்னு சொன்னா, நான் எப்பவுமே சகஸ்ரநாமம் சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமை என் வள்ளிபுர ஆழ்வாரோட நாள் இல்லையா, அதுக்காக சகஸ்ரநாமம் சொல்லுவேன். சொல்லணும்னு என் மனசுல தோணிட்டே இருந்தது. ஆனா டைம் வரல. அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா, ஆர்த்தி முடிஞ்சதும், பின்னேற ஆர்த்தி முடிஞ்சதும் அப்பா கிட்ட அப்பாவோட கவசம் படிப்பேன் இல்லையா, படிச்சுட்டு அப்பா கிட்ட சொன்னேன், எனக்கு டைம் இல்லை, நான் எப்படியாவது படிக்கணும் பாபா. நான் சமைச்சிட்டு, என் ஹஸ்பண்டுக்காக சமைக்கணும் இல்லையா, சமைச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்படி சொன்னப்போ அப்பா எனக்கு மஞ்சரியை நினைவுபடுத்துறேன். எதுக்குப்பா இன்னைக்கு மஞ்சரி நான் சொல்லணும்? சகஸ்ரநாமம்னு சொல்றப்போ எல்லாம் எனக்கு மஞ்சரியே நினைவுபடுத்திட்டு இருக்காரு. மஞ்சரி சொல்லுன்னு. எனக்கு அப்போ புரியலம்மா. அப்போ புரியல. சமைச்சு எல்லாம் செஞ்சுட்டு நான் குளிச்சுட்டு நான் வரும்போது, அப்பா கிட்ட சொல்ல வரும்போது என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டார். அப்போ இந்த ரூம்ல நான் சத்தமா சொல்ல முடியாது இல்லையா, அதனால எனக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சு. சத்தமா சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டுதான் அப்பா கிட்ட நான் சொல்லுவேன் எப்பவுமே. அப்போ அப்பாக்கு சொன்னேன், அப்பா என்னால முடியலப்பா, இவர் படுத்திருக்கார், சத்தமாவும் போட முடியல, என்னால என்னப்பா நான் செய்ய? எனக்கு கேக்குறப்போ எல்லாம் அப்பா எனக்கு மஞ்சரியே ஞாபகப்படுத்தினார். அப்பா, மஞ்சரி நான் வியாழக்கிழமையில சொல்றேன்பான்னு சொன்னப்போ நினைவுபடுத்தினார். என்னன்னு சொன்னா, சிவன் பார்வதிக்கு சொன்னார் இல்லையா சகஸ்ரநாமம், எப்படி அத ரொம்ப ஈஸியா படிக்கலாம்னு சொல்லி, ராம அந்த ராமனோட நாமத்தை சொல்லி இருந்தார். அதையே நான் அதுல 9 தடவை சொல்லிட்டு நான் போய் தூங்கிட்டேன். சரியாம்மா? தூங்கினா அடுத்த நாள் எழுப்பினது. எனக்கு இந்த சகஸ்ரநாமம் ஏன்னு என்னால சொல்ல முடியல. அன்னைக்கு சண்டே இல்லையா, ஏகாதசி நாள்ல நான் எப்பவும் சொல்லணும்னு நினைப்பேன். மஞ்சரி ஏகாதசி நாள்ல, அப்பா வியாழக்கிழமையும் ஏகாதசி நாள்லயும் நான் அதை சொல்லணும்னு போன ஏகாதசியில சொல்லியிருந்தேன் அப்பா கிட்ட. சரியாம்மா? அப்ப நான் அதை தேடி பார்த்தனப்போ ஏகாதசி வருதுன்னு கலண்டர்ல பார்த்தப்போ அது நேற்று தாமா நடந்தது. அப்பா அதுக்குத்தான் என்னை மஞ்சரி படின்னு சொல்லியிருக்கார். எனக்கு புரியல. அப்போதான் புரிஞ்சுது, அப்பா எதுக்காக என்ன மஞ்சரி படின்னு எத்தனை தடவை என்ன ஞாபகப்படுத்தினார். ஒரு 3-4 தடவைக்கு மேல என்ன ஞாபகப்படுத்தினார். மஞ்சரி சொல்லுன்னு என்ன அப்பா கிட்ட நான் சொல்லி இருந்தேன். அதுக்கு முதல் ஏகாதசி அன்னைக்கு நான் படிச்சிருந்தேன். அந்த துவாதசி அன்னைக்கு தான் எனக்கு விஷ்ணு கிருஷ்ண பகவானே என் கண்ணுக்குள்ள காட்சியா கொண்டு வந்திருந்தார். அந்த ஏகாதசி நாளன்று என்ன நான் எப்படியும் படிக்கணும்ப்பா, என்ன படிக்க வச்சிருங்கன்னு தான் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன் அப்பா கிட்ட. அதையே அப்பா ஞாபகப்படுத்தி இருக்கார். நான் எப்படி அதை மறந்தேன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அப்பா ஞாபகப்படுத்தும் போது கூட நான் அதை எடுத்து பார்க்கல, அன்னைக்கு என்ன நாள்னு சொல்லி. பார்த்திருந்தா நான் சொல்லி இருந்திருக்கலாம். அதுக்குதான் அப்பா சொல்லியிருக்கார். கடைசியில அப்பா சிவன் பார்வதிக்கு சொன்னதையே சொல்லிட்டு நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் அதை பார்த்தது ரொம்ப கவலையா போயிடுச்சு எனக்கு. அப்பா கிட்ட மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நீங்க சொல்லி நான் அதை கேட்கல. அப்பாவை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. அப்பா சொன்னார் இல்லையா, சிவன் பார்வதிக்கு சொன்ன அந்த ராமநாமத்தை நீ சொன்னியே அதே காணுங்கிற மாதிரி 9 தடவை சொல்ல வச்சார் என்ன.
அது ஏகாதசிங்கிறதுனாலதான் அப்படி செய்ய வச்சுட்டார் போல இருக்கு. அந்த 6 அகல் விளக்கையும் என்னை ஏத்த வச்சார் இல்லையா பாபா, அங்கதான் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த சிவனே வந்திருந்தார், பரமாத்மா வந்திருந்தார், முருகன் வந்திருந்தார், ஆஞ்சநேயரப்பா வந்திருந்தார், எல்லாரையும் வைரவரையும் வந்திருந்தார், எல்லாரையும் அப்பா கூப்பிட்டு இருந்தார் இல்லையா. அன்னைக்கு வந்து அந்த 6 அகல் விளக்குலையும் எல்லாரும் வந்திருந்தாங்க. மறுபடியும் நான் போட்டோ எடுத்துட்டு போயிட்டேன். சரியாமா? அப்போ நான் பரமாத்மாவோட கண்களை உடனே பார்க்கல. அந்த ப்ளூ கலர அந்த தீபம் ஒளிந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் அந்த போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தப்போ அங்க எதுவுமே இல்லம்மா. அங்க ஒண்ணுமே இல்லை, சும்மா தீபம் ஒளிந்துட்டே இருந்தது. அப்போ அதுல டைரியில எழுதி வச்சிருக்கேன், ஒரு மணித்தியால் அப்படித்தான் அதை ஒளிர விட்டு நான் அணைச்சிட்டேன்னு சொல்லி. லட்சுமி அம்மா விளக்கு பாருங்க, அதுவும் ஒளிந்துட்டே இருந்துச்சுது. அதுல பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி, அதுலயும் நாகம்மா வந்த மாதிரி இருந்தது. நான் முன்னாடி வந்து பார்த்துட்டு போனப்போ நான் அதை போட்டோ எடுக்கல, இந்த 6 அகல் விளக்கையும் தான் எடுத்திருந்தேன். அத மறுபடியும் வந்து பார்த்தப்போ அங்கே இருந்து அந்த நகமா வந்திருந்தான்னு சொல்லணும் இல்லையா, அது அப்படியே உடைஞ்சு கீழே விழுந்துருந்துச்சு. அது நான் போட்டோ எடுத்திருந்தேன். என்ன நகமா எல்லாரையுமே அப்பா எடுத்துட்டார். நான் பயப்படுறதா சொன்னேன் இல்லையா, பயந்துட்டு தான் சொன்னதுனால அங்க எதுவுமே இல்லை. இந்த லட்சுமி அம்மா விளக்குல வந்திருந்ததும் அது அப்படியே உடைஞ்சு அப்படியே கீழே விழுந்திருக்கு. அத பாருங்க. அந்த அந்த தீபத்துல ஒரு கழுகு மாதிரி இருக்கு, சரியா? பரமாத்மாவோட வாகனம் இல்லையா கழுகு. அந்த கழுகு வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த தீபத்துல இருந்து கொண்டு அந்த விளக்கு பாக்குறாங்க. லட்சுமி அம்மா விளக்கு குனிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட குஞ்சோட சேர்ந்து இன்னொரு குஞ்சோண்டு இருக்குது பக்கத்துல. 2 பேருமே அப்படி குனிஞ்சு பாக்குறாங்க. அப்ப நான் நினைச்சேன், அப்போ அந்த நகம்மா போயிட்டாங்க இல்லையா, அது அப்படி உடைஞ்சு விழுந்திருக்கு. அப்படியே தெரியுது அது வந்து விழுந்திருந்தது அந்த சர்ப்பம். அதுல பாருங்க, இதத்தான் நான் உங்களுக்கு தமிழ்லைன்லயும் கொடுத்திருக்கேம்மா. அங்க பாபா இருந்தாருமா, அவரோட தரிசனம் எனக்கு கிடைச்சதுமா. அப்பாவோட கண் பார்வையை பார்த்ததும் எனக்கு புரிஞ்சது. நான் இருக்கேன் உனக்காக, நீ கவலைப்படாதன்னு சொல்லுமா போல இருந்தது. எதுக்காகன்னு சொன்னா, அதே வசனம் என்ன பார்க்க வச்சார் பாபா. அதே நடந்ததுமா, அதுதான் நடந்தது. அப்ப கிட்ட நான் கேட்டுட்டே இருந்தேன், அப்பா எப்பவுமே என்னைக்குமே எனக்கு நீங்க தரிசனம் தரணும், எனக்கு ஆசீர்வாதம் தந்துட்டே இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி அங்க அப்பா இருந்தாருமா. அவருடைய கண்கள் அழகா தெரியுது. நான் உங்களுக்கு இதுல போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி போடுறேன் பாருங்க. அந்த கழுகும் அந்த அதோட குஞ்சும் சேர்ந்து எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இதில் விளக்குல கூட ஒரு மயிலையும் மயிலோட குஞ்சு அதை காட்டும் போது வைரவர் தலைக்கு மேல இருந்துச்சு இல்லையா, அப்போ ஒரு தாயையும் பிள்ளையும் காட்டிட்டு இருக்கார். அந்த குழந்தைய வைரவர் தாங்கிக்கிறார், வைரவர் பார்த்துக்கிறார். அப்படிங்கிறது எனக்கு எங்க குலதெய்வம் இல்லையா, அவங்க பாதுகாக்கிறாங்க. அப்பா இருக்கார், எல்லாமே நல்லதே நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு. ஆனா என்ன பிரச்சனை வரப்போகுது என்கிறத தான் எனக்கு புரியல. அப்போ அது என் மகனோட ஆக்சிடென்ட் தான் காரணம். அது பின்னாடி அப்பா உணர்த்தி இருந்தார். ஆனா எனக்கு அப்போ அவங்க சொல்ல வந்தது, அவங்க கையில வச்சிருந்தது என் கூட எனக்கு புரியல. அதுல கோமாதா இருந்தாங்க இல்லையா, அவருக்கு பின்னாடி ஒரு கை தெரிஞ்சது, கையில ஒரு பேப்பர் சுருள் அவர் கையில பிடிச்சிருக்கிறது அப்படியே தெரியுதுமா. அது கூட நேட்டி காட்டி இருக்காங்க. எனக்கு புரியல. அந்த கோமாதாவுக்கு பின்னாடி பாருங்க ஒரு சித்தர் நிக்கிறார், அது தெரியுது எனக்கு. நான் தியானம் செஞ்சிருந்தா எனக்கு அது புரிஞ்சிருக்கலாம். என் பாபா அதை உணர்த்தி இருப்பார். அத கூட நான் செய்யல. அந்த நேரத்துல என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப கோவமா இருந்தார். காலையில நான் அந்த தியானம் செய்யற நேரங்கள்ல எல்லாம் அவர் கோவப்படுவார். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா, அவங்க மதத்துல அதெல்லாம் இல்ல. அதனாலதான் அவங்களுக்கு அது புரியல. எல்லா கடவுளும் ஒண்ணு தானே, அது அவருக்கு அது புரிஞ்சிருக்கு. இப்போ புரிஞ்சிருக்குது. எல்லா கடவுளையும் கும்பிடுவார், பாபாவை தவிர்த்து. அவர் சொல்லுவார், பாபா முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர், எனக்கு அவரை பிடிக்கல, அவங்க ரொம்ப
பிரச்சனையா இருக்குது அவங்களால அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். நான் சொல்லுவேன், யாரு எப்படி இருந்தா என்ன, தெய்வங்கள் இல்லையா, எங்களுக்கு நல்லது செய்யறாங்க, அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கன்னு. ஆனா அதுக்கு மேல அவரோட கதைக்க முடியாது, ரொம்ப கோவமா இருந்தார். எதுக்குமே அவர் கோவப்படுறது குறைவு, ரொம்ப சில நேரங்கள்ல தான் அப்படி கோவப்படுவார். அதனால நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். எம்பாபா நினைக்கணும் இல்லையா, அவர் நினைச்சாதான் அவரும் பாபாவை நெருங்க முடியும் இல்லையா. அப்பா ஏதோ ஒரு இது செஞ்சிட்டு இருக்கார், எல்லாம் நல்லதுக்கு தான், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல அப்பாவோட தரிசனம் இவ்வளவு அழகா இருக்கு. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா அங்க இருக்கார், தான் இருக்கேங்கிறத எனக்கு சொல்லிட்டே இருப்பார் எப்பவுமே. எனக்கு அதை உணர்த்திட்டே இருப்பார், நான் இருக்கேன் என்று சொல்லி, என்ன நடந்தாலும் நான் உனக்காக இருக்கேன் என்று சொல்லி என் பிள்ளைய என்கிட்ட காப்பாத்தி தந்துட்டார் இல்லையா, அதுதான் அப்பா. அவனுக்கு நடக்க இருந்ததையும் அப்பா காட்டியிருந்தார். அதுக்கு பின்னாடி அப்பா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு எப்படி என்னவோலாம் செஞ்சு என் பிள்ளைய காப்பாத்தி தந்துட்டார். அதுக்காக ரொம்ப 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 கோடி நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. என்னோட அப்பாவுக்கு கோடி நன்றிகள் சொல்லிட்டே இருந்தேம்மா. அப்பாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்பாவுக்கு நன்றி தான் சொல்லிட்டே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆரத்திக்கு பின்னாடி இந்த விளக்கு ஏத்துவன் இல்லையா, அந்த லட்சுமி அம்மா விளக்கு பாருங்க, ரொம்ப பிரகாசமா ஒளிந்துட்டே இருந்துச்சு. அப்ப எனக்கு புரிஞ்சுது உடனே, அங்க யாரோ வந்திருக்காங்கன்னு. ஆரத்தி முடிச்சிட்டு அதை பார்த்தப்போதான் எனக்கு புரிஞ்சுது, அங்க யாரு வந்திருக்காங்க தெரியுமா, வைரவர் வந்திருந்தாருமா. அந்த ஒளியில அப்படியே அழகா தெரியுது, அவரோட கண்கள் ரெண்டும் அந்த கருப்பு நேரத்துல வந்திருந்தார். வைரவருடைய தலைக்கு மேலே ஏதோ வந்துட்டு இருந்தது. எனக்கு முதல் போட்டோவில் அது புரியல, பின்னாடி தெரிஞ்சது. வைரவர் அப்பல் கேட்டு இருக்காரு என்கிட்ட. நான் அன்னைக்கு அப்பாவுக்கு நைவேத்தியமா அதைத்தான் கொண்டு வந்து வச்சிருந்தேன். இந்த போட்டோல பாருங்க, முதல் போட்டோவை பாருங்க, அதுல வைரவர் ஒளியில வந்திருந்தார். இப்ப பார்த்தா விளக்குல வந்துட்டார். அவருடைய கால்கள் தெரியுது, அவருடைய முகம் கண் கூட தெரியுது, அவருடைய வால் கூட தெரியுதுமா பின்னாடி. வைரவர் அங்க கண்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருக்கு மேல பாருங்க, அதுல வந்து 2 பறவை இனம். அந்த பறவை இனம் வந்து இந்த இப்படி பெண் குயின் சொல்லுவாங்க இல்லையா, அது நிக்கிற மாதிரி இருக்குதுமா. அதுல ஒரு தாயும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி அவர் தலைக்கு மேலதான் வச்சிருக்கிறார் அந்த தாயையும் குஞ்சையும். அவங்களோட முகம்தான் தெரியுது. எனக்கு அதுல புரிஞ்சுது, எங்க குலதெய்வம் இல்லையா வைரவர், அவரும் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கார். அவர் பக்கத்துல பாருங்க நாகம்மா வந்திருக்கா. அவ பார்த்தது மறுபடியும் எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. அந்த விளக்கு பாருங்கம்மா, லட்சுமி அம்மா விளக்குல ஒரு கண் வந்திருந்துச்சு. அத பார்த்ததும் என்னாச்சு, என்னப்பா என்ன பார்க்க சொல்றீங்களா எல்லாத்தையும் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டப்போ, அப்பா தீபத்துல பேசினாருமா. அப்பா பேசினது நான் ரொம்ப சந்தோஷமா அப்பா கிட்ட சொல்லிட்டு, நான் வீடியோ எடுக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். நான் இதுல போடுறேன்னு பாருங்க. அதுல ஒரு வேண்டுதல் அப்பா கிட்ட கேட்டிருந்தேன். அந்த வேண்டுதலை அப்பா இல்லைன்னே சொல்லிட்டார். பாபா 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 கதைக்கிறார், அதனாலதான் நான் வீடியோ எடுக்க வந்தேன். பாபா என்னோட கோரிக்கை நிறைவேற்றுவீங்க தானேப்பா? பச்சி ஓகே சொல்றார். அப்பா எப்பப்பா என்னோட பகவதி வந்து சேரும் இல்லையா? வரணுமே, அனுப்பினாதான் சொன்னாங்களே, எப்பப்பா வரும்? நல்லபடியா வந்து சேரணும்ப்பா. அப்புறம் என்னோட வேண்டுதல் தெரியும், தை மாசத்துக்குள்ள என்ன வேண்டுதல் நான் வேண்டினேன், தை மாசத்துக்குள்ள நடக்கணும்னு. என் பாபா அதையும் செஞ்சு வைப்பார் எனக்காக. நீங்களும் பாத்தீங்க இல்லையா எப்படி பாபா இல்லைன்னு சொன்னாருன்னு. அவரு தீபம் அப்படியே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அப்படி 2 பக்கமும் அப்படி ஆடிச்சுன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லுவார். மேல் நோக்கி எரிஞ்சாதான் ஓம்ன்னு சொல்றது. இதுல அவர் இல்லைன்றே சொல்லிட்டார். ஒரு வேண்டுதல் நான் வச்சிருந்தது. அது மட்டும் இல்ல, நான் அப்பா கிட்ட கேட்டிருந்தேம்மா, எப்போ உங்க உதி எனக்கு வந்து சேரும்னு. ராஜ் வெப் நியூஸ் சீரடியில இருந்து அனுப்பிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் வந்து சேரல. அதை பத்தியும் அப்பா கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கான பதிலும் அப்பா சொல்லி இருந்தார், வரும் பொறுமையா இருந்து. உங்களுக்கு அத தீபத்தை பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏகாதசி பத்தியும் மஞ்சரி பத்தியும் அதுல பேசிட்டு இருந்தேன். சரிப்பா, நேற்று ஏகாதசி மஞ்சரி படிக்கிறது கவனிக்கவே இல்லை. சகஸ்ரநாமம் சொல்லணும்ன்றதா முடியல. என்னாச்சுப்பா? ஞாபகப்படுத்தினீங்க, ஆனால் என்னால் முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் செய்யணும்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்திருந்தா என் புருஷன் படுத்துட்டார். இல்லை, நான் சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. சத்தம் போடாமல் சொன்னா எங்க நான் ஒரு நிலையில இருந்து சொல்லுவேன்னு அடுத்த யோசனை. அதனால தான் சொல்ல இல்லாமல் போச்சுப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிட்டு. அதுக்கு தான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். துவாதசியில் தான் அவ்வளோ நாள் சொன்னேன். ஆனால் முறையிலேருந்து ஏகாதசி சொல்லலாம்னு முடிவெடுத்தேன். ஏகாதசியில் மஞ்சரி சொல்கிறேன். நான் மஞ்சரியும் சொல்லலை. இப்போ இன்றைக்கி தான் மஞ்சரி சொல்கிறதா இருக்கிறேன். நன்றிப்பா, நன்றி. இன்றைக்கி எல்லாத்தையும் முடிவாக செய்ய வச்சதுக்கு நன்றி. பாபா கேட்ட நெல்லிக்காய் வச்சுருக்கேன். இன்றைக்கி பாசியோட எல்லாம் நல்லதே நடக்கும். இப்போவுமே எனக்கு துணையாக இருப்பார் என் பாபா. எனக்குள்ளே இருந்து என்ன வழி நடத்துவார். அப்பா ஒரு நாள் நெல்லிக்காய் கேட்டிருந்தார். இப்போ இதுல ஆப்பிள் கேட்டிருக்கார் வைரவர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி தீபத்துல காட்டியிருந்தார். நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை பத்தி சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நெல்லிக்காய் அன்னிதானே வாங்கிட்டு வந்து தரணும். அண்ணி வாங்கிட்டு வந்து தந்திருந்தாங்க. அன்னைக்கு அப்பாவுக்கு நைவேத்தியமா ஆம்லா வச்சிருந்தேன்மா. அப்பா மேல முழு நம்பிக்கையும் பொறுமையோடையும் இருங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி அப்பா எதிர்பார்க்கறது எங்களோட அன்பு தாம்மா. அவர் அன்பு தந்துட்டே இருக்கார். நாங்கள் அந்த உணர்ந்து கொள்ளணும். அப்பா மேல ஆத்மார்த்தமான அன்பு வைக்கணும். உண்மையான அன்பா இருக்கணும். அந்த அன்பை வச்சு அப்பா கிட்ட எல்லாமே அவர் சொல்றது எல்லாமே உங்களுக்கு கேட்கும். அவர் கதைப்பார் உங்களோட. நீங்க எல்லாமே சொல்லிட்டு இருங்க. சாதாரணமா யார் கூடயும் அது பேசிட்டு இருப்பீங்க இல்லையா, அது மாதிரி அப்பா கிட்டயே பேசிட்டு இருங்கம்மா. அப்பா ஒரு நாள் கேட்பார். கேட்டுட்டு உங்க கிட்ட பதில் சொல்லுவார். நிச்சயமா கதைப்பார். என் கூட எப்படி பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரி உங்களோடையும் பேசுவார். உங்களுக்கும் எல்லாம் செய்வார். உங்ககிட்ட நீங்க தனிமையில இருக்கிறீங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க கூட அப்பா இருக்கார். நீங்க வணங்குற தெய்வம் இருப்பாங்க. ஆனா கலியுகத்துல கூப்பிட்டதும் உடனே வந்து நிக்கிறது பாபா தான். அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன், அப்பாவை எனக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தேன். யாருன்னே தெரியாது இருந்தவர் என்கிட்ட எப்படி வந்தார். அவர் தான் என்னோட குரு என்று அவரே சொல்லி இருந்தார். எனக்கு யாரு குரு என்று கூட தெரியாது. குரு தேவையாண்டு கூட தெரியாது. அப்பாவோட சச்சரிதம் படிக்கும்போது எல்லாமே புரிய வச்சார். அதுல சகஸ்ரநாமம் என்ன படிக்க சொன்னார் இல்லையா, என் கண்ணுக்குள்ள கிருஷ்ண பகவான் எங்களை மாதிரி தான் வந்திருந்தார். சாதாரணமான ஒரு மனிதனை போல வந்திருந்தார். அப்ப கூட இது யாருப்பா என் மனசுல ஆனா தோணுது, இது ஒரு தெய்வம் தான். நான் கண் திறந்து பார்க்கல. நான் தூக்கம் இல்ல, கண் மூடிட்டு இருந்தப்போதான் கண்ணுக்குள்ள வந்திருந்தார். அவருடைய கண்கள் அவருடைய என்னமோ எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனா அது யாருன்னு எனக்கு புரியல. அப்பா கிட்ட கேட்டப்போ யாருப்பான்னு கேட்டப்போலாம் அப்பா ஏதோ சொல்லியிருக்காரு. எனக்கு அது அப்போ புரியல. அதுக்கப்புறம் அப்பா சிரிச்சிட்டு இருக்காரு. யாருன்னு சொல்றாரு இல்லையே என்று சொல்லி அப்பா கிட்டே நான் சொல்லிட்டு பார்த்தப்போ என்ன சகஸ்ரநாமம் படின்னு அதையே தான் நினைவுபடுத்துறார். இப்ப எப்படி மஞ்சரி படிக்கணும்னு முதல் நாள் ஏகாதசி இந்த நாளுக்கு என்ன உணர்த்தினாரோ அதே மாதிரியே சொல்லிட்டு இருந்தார். சகஸ்ரநாமம் படிக்க எடுத்தப்போ அது முழுக்க சமஸ்கிருதத்துல இருந்ததுல அது எதுவுமே புரியல. அப்ப முன்னாடி இருந்து அழுதுட்டேன் நான். அதனால படிக்க முடியல. என்னென்ன அழுதுட்டு படுத்தப்போதான் நெஞ்சில சச்சரதத்தை வச்சுட்டு நாங்க வந்து கட்டில இயலாம இருந்துச்சுதான். அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்குது. அந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் என்ன தூங்க வச்சு முழிக்க வச்சுட்டாரு ஒரு 5 minutesல. அதுக்கப்புறம் பார்த்தா சச்சரிதத்தை தூக்கி வச்சுட்டு அந்த நேரம் தான் என் கண்ணுக்குள்ள கிருஷ்ண பகவான் வந்திருந்தார். முழிச்சிட்டேன். முழிச்ச பிறகுதான் வந்திருந்தார். அப்போ ஐபாட் எடுத்து பார்த்தப்போ அந்த ஐபாட்ல தமிழ்ல இருந்துச்சுமா. தமிழ் மொழியில சகஸ்ரநாமம் படிச்சது இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பாக்கு உடனே எழும்பி வந்து அப்பா கிட்ட நன்றி சொன்னேன். ஏண்டா அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அப்பா கிட்ட அழுதுட்டு சொல்லிட்டு அழுதேன். அப்பா தமிழ்ல இருந்தா நான் உங்க முன்னாடி இருந்து படிப்பேன்ப்பா. எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. எனக்கு புரியவே இல்லை. தெரியாத பாசையும் நாங்க படிக்கலாம். ஆனா அது புரியணும் இல்லையா, எதுவுமே புரியலையேன்னு சொல்லி அழுதப்போதான் அங்க தமிழ்ல வந்திருந்துச்சு. அதனால உடனே அப்பா கிட்ட வந்திருந்து முன்னாடி அதை படிச்சேன்.
படிக்கும் போதுதான் அங்க புரிஞ்சுது. அங்க என் கண்ணுக்குள்ள வந்தது, என்னோட வள்ளிபுர ஆழ்வார், என்னோட பரமாத்மா, என்னோட கிருஷ்ண பரமாத்மா தான் அங்க வந்திருந்தார். அந்த சகஸ்ட நாமத்திலேயே இருக்கு. அந்த அவ்வளவு என் கண்ணுக்குள்ள வந்த அந்த உருவத்தை அப்படியே சொல்லி இருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? அது மாதிரி நிச்சயமா உங்களுக்கு நடக்குமா? அப்பா செய்வார், நல்லதே நடக்குமா. அப்பா மேல அன்புதான் அப்பா எதிர்பார்க்கிறார். அந்த அன்பை கொடுங்க. அதுக்கு பிறகு அப்பா எங்களை வழி நடத்துவார். அப்பா குரு ஒரு குரு அந்த சச்சரிதத்திலேயே இருக்குது. குரு ஒருத்தர் வேணும் எங்களை வழி நடத்துறது. இந்த வாழ்க்கை பயணத்தை கொண்டு நடத்துறதுக்கு குரு நிச்சயமா வேணும்மா. மனசார நினைங்க. உங்க குரு யாரோ தெரியாது, அவர் நிச்சயமா வருவார். யாருன்னு தெரியல, அப்பா கிட்ட கேளுங்க, அப்பாவே கூட்டிட்டு வந்துருவார் உங்க குரு யாருன்னு சொல்லி. அவரை தொடர்ந்து வழி நடத்திட்டு இருப்பாருமா. நல்லதே நடக்கும். எங்களுக்கு தெரியாது இல்லையா, எது செய்யணும், எப்படி போகணும், என்ன பேசணும்னு கூட. நாம ஒவ்வொரு நாளும் நாம நினைக்கிறது, நாங்க தான் பேசுறோம், நாங்க தான் நினைக்கிறோம். இன்னொருத்தர் எங்க வீட்டுல அவங்கதான் பேசிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். ஆனா எங்களை வழி நடத்திட்டு இருக்கிறதே மேலே இருக்கிற அந்த கடவுள் தாமா. அத நினைங்க. இன்னொருத்தர கோபமா எங்க கிட்ட பேசினா கூட அவங்க கோபமா பேசுறாங்களே, ஏன் இப்படி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு காட்சியா நினைங்க. அப்பா அது சச்சரிதத்துல சொல்லி இருந்தார். அதுக்கு பிறகுதான் நானும் அதை உணர்ந்தேன். அது எல்லாமே கடவுள் தான் வழி நடத்திட்டு இருக்கார். அவர் தான் செஞ்சிட்டு இருக்கார். அதுல மாற்றங்கள் வேணும்டா குரு கிட்ட கேளுங்க. குரு எங்களை வழி நடத்துவார். குரு எங்களை வழி நடத்துவார். அவர் வழி நடத்துறதன் வழியில போனா நிச்சயமா நல்லதே நடக்கும்மா. நல்லது நடக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். ஒவ்வொருத்தர் வீட்லயும் பிரச்சனை இருக்கும். என் வீட்லயும் இருக்குதாம்மா. அப்பா என் கூட இருக்கார். ஆனா எனக்கும் பிரச்சனை இருக்குதான். பிரச்சனைங்கிறது வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அதை உணரணும். அது எதுக்காக பிரச்சனை வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நாங்க செய்யறதுதான் அவங்களுக்கு அவங்க செய்யறதுதான் சரியாக தோணும். ஆனா அதை எதிர்பக்கமா நின்று பார்க்கணும். நாம இங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு காட்சியாவே எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையோட இருக்கணும். எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ அவ்வளவு அப்பா உங்களை நேசிப்பார். அப்பா சொல்லுவார், வாக்குவாதப்படாத. வாக்குவாதப்படும் போது அவர் மனசுல ஈட்டியால குத்துறது மாதிரி அப்படியெல்லாம் இருக்குது, உன் இதயத்துக்குள்ள நான் இருக்கேன்னு சொல்லுவார். பொறுமையா நீ இருக்கும்போது அப்பா அன்பால உருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காருமா. நிச்சயமா எல்லாரும் பொறுமையா இருக்கணும், அன்போட இருக்கணும். எல்லாரோடையும் அன்பு காட்டுங்க, எல்லாருக்கும் அன்பு காட்டுங்க. ஆனா புரிஞ்சு கொள்ளுங்க, ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. புரிஞ்சு கொண்டு நல்லதே நடக்கணுமா. உங்களால முடிஞ்ச உதவிய யாருக்கும் செஞ்சுட்டே இருங்க. அன்னதானம் செஞ்சிருங்க. உங்களால முடியலைன்னா ஒரு கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வெளியில போட்டுருங்க. அதை எறும்பு வந்து சாப்பிடும் இல்லையா, அதுவும் ஒரு அன்னதானம் தான்மா. அப்பா சொல்லி இருக்கார், குருவிகளுக்கு போடலாம், அதுவும் ஒரு அன்னதானம் தான். எல்லா உயிர்கள்லையும் அப்பா சார்ந்து இருக்கிறதா சொல்லியிருக்கார். அவரையே நினைச்சு அதையும் நீங்க செய்யலாம். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு பிடி எடுத்து வையுங்க வெளியில, அதுவும் ஒரு அன்னதானம் தான்மா. உங்களால முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா இதையும் செய்யுங்க, இதுவும் அன்னதானம் தான். நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கும். அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.